பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அந்த இலை, பட்டை, லவங்கம், பூ இதெல்லாம் போட்டுக்கணும். இது எடுத்துருக்கிறோம். அதை பிரியாணிக்கான செலவு இதையும் போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா கிண்டணும். வெங்காயம் வணங்குறதுக்கு தூள் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வணங்கணும். பொன்னிறமாக வர மாதிரி ப்ரௌன் பீஸாக வெங்காயம் நல்லா வணங்கினா தான் பிரியாணி டேஸ்ட் இருக்கும். நல்லா பொன்னிறமாக வரணும். வணங்கிட்ட வாட்டி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது போட்டு நல்லா கிண்டணும். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது கொஞ்சம் அதில் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாகவும் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதை வறுத்த கறிக்கு நல்லா கிண்டணும். நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணங்கிட்ட வாட்டி தக்காளி போடணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒன்று வணங்கிட்ட வாட்டி தக்காளி போட்டு நல்லா குத்தி விடணும். அதோடைய புதினா கீரை தேவையான அளவு போட்டுக்குங்க. கொத்தமல்லி கீரையும் போட்டுக்குங்க. போட்டு இதெல்லாம் நல்லா வளர்க்கணும். நமக்கு தயிர் வேணுன்னா கூட நீங்கள் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுருங்க. நல்லா இப்போ நமக்கு மசாலா மிளகாத்தூள் போடுறோம். கொத்தமல்லி தூள் எல்லாம் தேவையான அளவு போட்டுக்குங்க. அப்புறம் மட்டன் மசாலா எல்லாம் ஒன்றா போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்குங்க. அப்புறமா கல் உப்பு போட்டுக்குங்க. பிரியாணி செய்யும்போது கல் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வணங்குறதுக்கு நல்லா வணங்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்குங்க. நல்லா தக்காளி வந்து நல்லா வணங்கிட்ட வாட்டி இப்போ நம்ம மட்டன் போட்டு மட்டன் பாருங்கள் ஒரு 5-6 விசில் விட்டு நாங்கள் வச்சுருக்கோம். 6 விசில் விட்ருக்கோம். அப்போ தான் போட்டு சீக்கிரம் நல்லா வெந்துடும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். இது நாங்கள் கொஞ்சம் கறியாக எடுத்து வைக்கிறோம் வறுத்துக்கலான்ட்டு. பாதி வறுத்துக்கிறோம், பாதி பிரியாணி செய்கிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்து வறுத்துக்குவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டி குழந்த இருக்கா, அதுக்கோசரம் சாப்பிட்றதுக்கு. குட்டி குழந்தை பார்த்தீங்கன்னா இவன் தான். எங்கள் தம்பி மூஞ்சி காட்டு. இந்த கறி நம்ம வந்து இந்த வறுத்த மசாலாலாம் மட்டனை போடுறோம். வறுத்ததெல்லாம் பாருங்கள். இந்த சூப் கூட நீங்கள் தனியாக எடுத்து வச்சு குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். சளி கிளின்னா போய் நல்லா மிளகு போட்டு தேவைன்னா மிளகு போட்டுக்கங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ இதில் போட்டு இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இந்த மட்டன் எல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா அப்புறம் எவ்வளோ அரிசி 2 கிளாஸ்னால் 4 கிளாஸ் தண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே டபுளாக தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி நல்லா வந்துச்சு, எண்ணெயாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ 3.5 கிளாஸ் அரிசிக்கு நாங்கள் இப்போ 7 கிளாஸ் தண்ணி வைக்கிறோம். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுங்க. 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ்னால் 4 கிளாஸ் தண்ணி, இப்போ 3 கிளாஸ்னால் 6 கிளாஸ் தண்ணி வைக்கணும். 6 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதி வர அளவுக்கு எலுமிச்சை பழம் ஊற்றணும். நாம் எலுமிச்சை பழம் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தான் நல்லாயிருக்கும். நாளைக்கு இருந்தால் கூட நீங்கள் பிரியாணி வச்சு சாப்பிட்லாம். நல்லா இப்படி கொதிக்கும் போது அரிசி போட்டுடணும். தண்ணி இல்லாத போடணும். அரிசி வந்து ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் அரிசி போடணும். எல்லாம் போட்டு அரிசிலாம் போட்டு நல்லா கிண்டி விட்ட வாட்டி வெந்துருச்சுன்னா சுவையான சூடான பிரியாணி தயார்.